ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அஜித்குமாருக்கு நடந்த இந்த நிகழ்வு இனி தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்க. அதை மெயினாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய கண்டனத்தை எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கருப்பு சீருடை அணிந்து எங்கள் கண்டனத்தை பதிய வைக்கிறோம். இப்போ அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தேன், தம்பியை பார்த்துட்டு வந்தேன். அந்த அப்பாவுக்கு என்ன தப்பு பண்ணுது? ஒரு விசாரணை கைதி தான். அவர் ஒன்றும் தீவிரவாதியோ கொலை குற்றவாளியோ கிடையாது. ஒரு விசாரணை என்ற பெயரிலே அழைத்து சென்று இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை அதுவும் கோயில் வளாகத்தில் வச்சு பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயமாக அந்த தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். மிகப்பெரிய தண்டனையாக அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கணும். இல்லைன்னா அஜித்குமாரை அவங்க எப்படி துன்புறுத்துறாங்களோ அதே மாதிரி அவங்களும் துன்புறுத்தப்படணும். அப்போதான் இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காம காவல்துறைக்கும் இது ஒரு அச்சுறுத்தலை இந்த அரசு ஏற்படுத்தணும்னு முதல்வரை நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு காவல்துறையை தன் கையில் வச்சிருக்காரு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். எனவே காவல்துறையை கட்டுப்படுத்துங்க. ஒரு லட்சிய கையில் கொடுத்தா யாரை வேணாலும் அடிக்கலான்றது கிடையாது. உண்மை நிலை என்ன என்பதை ஆராயணும். எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா போடணும். அங்கே விசாரணைக்கு போறவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை ஒரு குழு அமைத்து கண்காணிக்கணும். எனவே இது போன்ற மரணங்கள், இந்த மாதிரி விசாரணை கைதிகளை கொலை செய்யும் சம்பவம் இனி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. இந்த 4-5 வருஷத்தில் மட்டும் கட்டேறக்கூடிய 24 விசாரணை கொலைகள் நடந்திருக்கு. லாக்டவுன் டெத்ஸ் நடந்திருக்கு. அது தவறுங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறு. நிச்சயமாக விசாரணை கைதிகளுக்கு இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கணும். நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த நிகிதா என்கின்ற பெண் சொன்னதின் பேரில் தான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த அவங்கள வர வச்சு என்ன நடந்தது என்பதை உண்மையே அந்த அம்மா கிட்ட கேட்கணும். ஏன்னா அவங்க மேலேயே பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கு. அவங்க சொன்னது உண்மையா? ஏன் அவங்களுக்கு எல்லா போலீஸ் அதிகாரிகளும் சப்போர்ட் பண்றாங்க? இதன் பின்னணி என்ன என்ற முழு விவரமும் நீதி அரசர்கள் விசாரணையில் இருக்கு. வெளியே கொண்டு வர வேண்டும். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றணும். அது மட்டும் இல்லை, நீதி அரசர்களே இதற்குரிய விசாரணையை நடத்தி நிச்சயம் அந்த அஜித்குமாருக்கு நியாயத்தை வழங்க. முதலமைச்சர் சிபிஐ விசாரணை அமைக்கணும்னு சொல்லிட்டாரு. மீண்டும் நீங்க கோரிக்கை கொடுக்குறீங்க. இல்லை, அதுதான் நான் சொல்றேன். இங்க பாருங்க, உண்மை வெளியே வரணுங்க. இன்னைக்கு எத்தனை சிபிஐ வழக்கு போயிருக்கு, எத்தனை உண்மை வெளியே வந்திருக்கு. அதனால என்ன சொல்றேன், சும்மா கண்துடைப்பு நாடகமா சிபிஐக்கு மாற்றி வழக்கு விசாரணை நீண்ட காலமாகும். அது தள்ளி போகப்படுது. இன்னும் சாத்தான்குளம் வழக்கு இன்னும் முடியல. அதனால சிபிஐ விசாரித்தாலே சீக்கிரமா முடிவு வரும் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல. சிபிஐயோ சிபிசிஐடியோ வாட் எவர் இட் இஸ், உண்மை நிலை துரிதமாக கண்டுபிடிக்கப்பட்டு தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதுதான் தேமுதிகவினுடைய கோரிக்கை. தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி உயர் அதிகாரிகளோட அழுத்தமும் இந்த பிரச்சனை உயர் அதிகாரியோட அழுத்தமும் இந்த கொலைக்கு காரணமாக சொல்லுவாங்க. அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். யார் அவங்க நிக்கிதான்றது யாருங்க? அவங்க என்ன பின்னணி? அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த அம்மா உடனே எல்லா உயர் அதிகாரிகள், போலீஸ் ஆஃபீஸர்ஸு எல்லாம் ஏன் லைனில் அந்த பையனை அடிங்க, துன்புறுத்துங்க, நகை எங்கன்னு கண்டுபிடிங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? அப்போ என்ன இருக்குது பின்னணியில்? யார் அந்த அம்மா? யார் முதல்ல? அதனால தான் சொல்கிறேன், அவங்கள முதல்ல கூப்பிட்டு விசாரணை செய்யணும் நீதி அரசர்கள். அந்த ஆக்சுவலி அன்றைக்கி என்ன நடந்தது என்று பல மர்மங்கள் இதற்கு பின்னாடி இருக்குது. அந்த மர்மங்க முடிச்சுகளை நிச்சயம் அவிழ்க்கணும். உண்மை நிலை மக்களுக்கு தெரியணும். அது ஏன்னா இனி இது மாதிரி ஒரு மரணம் தமிழ்நாட்டில் எங்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பத்ரகாளி அம்மன் கோவில்லையும் இது நடக்குது. அப்புறம் என்ன இருக்குங்க? அறநிலையத்துறை என்ன பண்ணுது? காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க? இதுதான் ஒரு இதுவா?
நிச்சயம் இதெல்லாம் வந்து தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்து காவல்துறையிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு இடத்துல இதே மாதிரி சம்பவம் நடக்குது. இது மாதிரி தொடர்ந்து அந்த புகார்கள் வந்துக்கிட்டு இல்லை, அதுதான் நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க தான் அதுக்கு வந்து ஸ்ட்ராங் இது ஒரு சட்டத்தை போடணும், நீதி அரசர்களும் ஒரு சட்டத்தை போடணும். சிசிடிவி கேமரா வச்சு விசாரணை நடக்கின்ற அந்த மையத்தை ஃபுல் சிசிடிவி கேமரா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடுநிலையாளர் இருக்குல்ல, அதுக்கு ஒப்படைக்கணும். அவங்க ஆய்வு செய்யணும், முதல்ல அடிக்கிறத நிறுத்தணும். இப்போ லண்டனில் இப்பெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் எந்த குற்றவாளியும் அடிக்கிறதை தடை செய்திருக்காங்க. அதுபோல ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டிலையும் கட்டாயம் கொண்டு வரணும். உண்மையிலேயே அவங்க தப்பு செய்தவர்களாக இருந்தால் அதற்குரிய தண்டனை நீதி அரசர்கள் கொடுக்கட்டும், ஜெயிலில் போட்டுட்டோம். நீ தீவிரவாதியோ கொலை குற்றவாளியோன்னா அதுக்குரிய தண்டனை நீதி அரசர்கள் தரட்டும். இது விசாரணை தான். அது உண்மையா பொய்யான்னு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அஜித் குமார் அடிச்சு கொல்றதுக்கு? எந்த வயிறு பற்றி சம்பவம் நடந்ததுக்கப்புறம் முதல்வர் வந்து வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த கட்சிக்காரங்களாம் வந்து பார்க்குறாங்க. முதல்வர் இதுவரை எடுத்த நடவடிக்கை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? இல்லைங்க, அதுதான் இப்போ மீட்டிங்கில் தான் பேசினேன். இன்னைக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்கறதுனாலையோ அந்த தம்பிக்கு வேலை கொடுக்கறதுனாலையோ இன்னைக்கு போன உயிர் திரும்ப வந்துருமா? சாரிமான்றாரு. இன்னைக்கு அந்த அம்மா குழந்தைய அவங்க பையனை இழந்து போய் நிற்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த பையனை திருப்பி தர முடியுமா? முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு கன்சர்னில் தான் ஒரு சாரி சொல்கிறாரு. அது நம்ம தப்பாக சொல்ல வேணாம். பட் இதுவே வந்து இறுதியாக இருக்கணும். இதுவே இனிமேல் இந்த மாதிரி டெத்ஸ் நடக்கக்கூடாது, மரணங்கள் இது மாதிரி நடக்கக்கூடாது என்பதை முதல்வர் அவர்கள் ஸ்ட்ராங்காக இன்றைக்கி அவர் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி சட்டத்தை கொண்டு வந்து லட்டியை முதல்ல போலீஸ்காரங்க கையிலேருந்து வாங்கணும். விசாரணைக்கு அழைத்து போகிறவங்கள முதல்ல அடிக்கிற உரிமையை பறிக்கணும். விசாரணை செய்ய உண்மையில் தப்பு பண்ணிங்கன்னா அவங்க ஜெயிலில் போடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் லாக்டவுன்லேயே லாக் பண்ணிட்டு கொண்டு போய் விசாரணை கைதியாக இருக்கிறத அடித்து கொள்வது மிக தவறுங்க. அது நடக்கக்கூடாது. தனிப்படையை கலைச்சிருக்காங்க. இல்லைங்க, இன்னைக்கு டிஎஸ்பியவே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, பல அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது தீர்வு இல்லை, இது ஒரு ஐவாஸ். புரியுதுங்களா? இன்னைக்கு அவங்க அப்ப என்ன நியாயம் இருக்கு? புள்ளையும் கிளி விட்டு தொட்டிலையும் ஆற்றுகின்ற நிலை இது. இது தீர்வு கிடையாது. இதுக்கு தீர்வு என்னன்னா சட்டம் ஸ்ட்ராங்கா யாரோ அவர்களுக்கு உரிய தண்டனையை இந்த அரசும் நீதி அரசரும் பெற்று தரணும். அதுதான் இதுக்கான உண்மை தீர்வு. இந்த ஆட்சிக்கே வந்து இப்போ பாஜகவோட அதிமுக அப்ப தேமுதிகவோட கூட்டணி இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி தெரியலைங்க. அது விஜய் வந்து சொல்ற கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இப்ப தேமுதிகவின் கருத்து என்னுடைய கருத்துக்கு நீங்க கேள்வி கேளுங்க, திமுகவின் கருத்து என்னுடைய கருத்துக்கு நீங்க கேள்வி கேளுங்க, அவங்க தான் பதில் சொல்லணும். சரிங்களா? எல்லாரும் ஒரு அணியில திறவுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து நிற்கிறாங்க. அப்ப இது மட்டும்தான் ஒரு கொள்கையா இருக்க தமிழ்நாட்டு மக்களை பத்தி யாரும் சிந்திக்கலையா? அதைதானே நான் சொல்றேன். இன்னைக்கு தமிழக அரசியல் அதான் அடுத்த வெற்றியை நோக்கி தான் பயணிக்கிறாங்களே ஒழிய மக்களை பற்றியோ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை பற்றியோ உண்மை தமிழ்நாட்டின் நிலைமையை பற்றியோ இன்னைக்கு கவலைப்படுறவங்க யாருமே இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய சொன்னேன். டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை, எல்லா கனிம வள கொள்ளை, லஞ்சம், ஊழல், வேலை இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த தேர்தல், அடுத்த வெற்றியை மட்டுமே இன்னைக்கு குறிக்கோளாக வச்சு நடக்கிறாங்க. இது நிலை மாறணும், மக்களும் மாறணும் தான் நான் கேட்டுக்கிறேன். நடிகர் விஜயகாந்த் சார் கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது ஒரு விஷயங்களோட நடக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் நம்ம பெருசாக அது என்ன பண்ணிக்கலாங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 95% டாஸ்மாக்கு, கள்ளச்சாராயம், போதை வச்சு எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு 2 சினிமா பிரபல்யங்களை பிடிச்சிட்டதுனால இன்னைக்கு போதை வஸ்து முடிஞ்சிருச்சா, போதை அழிக்கப்பட்டுருச்சா, கஞ்சா பெத்தமே அந்த கொக்கைன்லாம் அழிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது. இதை வந்து திசை திருப்புவதற்காக ஒரு 2 நடிகரை இன்னைக்கு அப்பாவிங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு 95% மக்கள் இன்னைக்கு போதையில் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஏன் கைது பண்ணல? வெறும் ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா மட்டும்தான் இங்கே குற்றவாளிகளா? மற்றவங்களே யாருமே குற்றவாளி இல்லையா?
இன்னைக்கு அவங்க 2 பேரை கைது செய்யும் தமிழக அரசு எதுக்கு தெருவுக்கு 10 டாஸ்மாக் திறக்கிறீங்க? அப்போ அது போதை கிடையாதா? இதில் இளைஞர்கள் அழியலையா? அதனால் இது எல்லாமே வந்து ஒரு ஐவாஷ் தான் இங்கே நடக்குதுங்க. இது தப்புங்க. அது வந்து அவங்க 2 பேரை வந்து மட்டும் கைது பண்ணுறதுனால இங்கே எதுவும் மாற போகிறது இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு போதையிலிருந்து மீட்டெடுத்தால் தான் இந்த தமிழ்நாடுக்கு மேம் அஜித்குமாரோட மரணம் 2026 வரைக்கும் தேர்தலில் பிரதிபலிக்குமா? கண்டிப்பாக மக்கள் ஞாபகத்தில் வச்சிருந்து பிரதிபலிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நடக்குது, உடனே 1 வீக் கழிச்சு பார்த்தா இந்த சீனை அப்படியே மறந்துடுறாங்க. மக்கள் வந்து தான் எஜமானர்கள். இறுதியில் என்ன கூட்டணி வரட்டும் என்ன வரட்டும், இறுதி எஜமானர்கள் மக்கள். அவங்க நல்ல தீர்ப்பு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நான் சொல்லிட்டேங்க, ஜனவரி 9 நம்ம மாநாட்டில் கண்டிப்பாக அறிவிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டிசிஷன் எடுப்போம். அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு மாநாடாக ஒரு வெற்றி அறிவிப்பாங்க உங்களுக்கு. ஜனவரி 9 9 கடலூர். சரிங்களா? எல்லாரையும் சந்திச்சு மகிழ்ச்சி. நியாயம் கிடைக்கணுங்க. உண்மையிலே இந்த கொலைக்கு நியாயம் கிடைக்கணும். அதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நாங்கள் இருக்கோம். சரிங்களா?